அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான உடலில் தான் மகிழ்ச்சியான உள்ளம் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வையும் அந்த நோய்களுக்கான சிகிச்சை முறைகளுக்கான சரியான வழிகாட்டுதல்களையும் நாளாந்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவசியமான சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திருமணமாகாத பருவமடைந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தேர்வுகள் குறித்து தான் கலந்துரையாடி இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பில் பணியாற்றுகின்ற மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பெண்களை பார்த்தோமானால் அவர்கள் ஆண்களை விட அவர்கள் உடலியல் ரீதியான மாற்றங்களால் வித்தியாசப்படுகின்றார்கள். அந்த உடலியல் மாற்றம் என்பதுதான் ஆரோக்கியத்தை சார்ந்து அவர்களுக்கான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. எனவே பெண்களின் மிகப்பெரிய முக்கிய விடயமாக இருப்பது இந்த பருவமடைதல், இந்த மாதவிடாய் சுழற்சி. அப்படி என்றால் என்ன, அந்த சுழற்சி பற்றிய ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பருவமடைந்த பெண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி கதைப்பதற்கு அடிப்படையாக இது அமையும் என்பது நான் நம்புகிறேன். அதாவது இந்த பருவம் அடைதல் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதன் முக்கியமான நோக்கம் இனப்பெருக்கம். அதாவது தனது இனத்தை பெருக்குவதற்காக உடலில் ஏற்படுகின்ற சில தொழிற்பாட்டு ரீதியான அல்லது அமைப்பு ரீதியான மாற்றங்கள், இவை எல்லாமே அந்த இனப்பெருக்கம் சம்பந்தமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த மனிதனுடைய இந்த இனப்பெருக்க தொகுதி என்று எடுக்கும் போது மிகவும் முக்கியமான இரண்டு கர்ப்பப்பை, அதை யூட்ரஸ் என்று சொல்லுவோம், மற்றது இரண்டு பக்கம் இருக்கிற சூலகங்கள், அதை ஓவரி என்று சொல்லுவோம். ஆகவே இந்த சூலகத்திலிருந்து வருகின்ற முட்டை ஆணிலிருந்து வருகின்ற விந்தோடு சேரும்போது தான் கர்ப்பம் உருவாகின்றது. அந்த உருவான கர்ப்பம் கர்ப்பப்பையில் வளர்கின்றது. இதுதான் இந்த மிகவும் அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்துக்கு என்று சொல்லி பருவமடைந்த காலத்திலிருந்து பெண்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் தயார்படுத்தலுக்கு வந்து போய்கொண்டிருக்கும். ஆகவே முட்டை ஒன்று உருவாகி வெளியேறும், கர்ப்பத்துக்கு வேண்டிய அளவில் தயாராகும். அது கர்ப்பம் ஏற்படாத சந்தர்ப்பத்தில் அது அந்த சைக்கிள் அல்லது அந்த வட்டம் முடிந்து நிறைவடைந்து அப்புறம் அடுத்த ஒரு வட்டத்துக்கு போகும். இது ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற விஷயம். இதில் நடக்கின்றதில் எங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு வெளியிலே தெரிகிறது மாதவிடாய் என்ற ஒரு விஷயம்தான். அது ஒன்று தான் நாங்கள் கண்ணால் பார்ப்பது, அது எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம். இந்த மாதவிடாய் என்றது என்னென்று சொன்னால், இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கர்ப்பத்துக்கு தயார்படுத்தலுக்கு கர்ப்பப்பை எல்லாம் தயாரான பிறகு கர்ப்பம் ஏற்படாது. ஆகவே ஏற்படாத சந்தர்ப்பத்தில் அந்த கர்ப்பப்பையின் உச்சுவர், அதாவது தயார்படுத்தி வச்சிருந்த அந்த உச்சுவர் சிதைந்து போவதுதான் அந்த மாதவிடாய் என்று சொல்லுகின்றோம். என் கர்ப்பம் ஏற்படாத படியால். ஆகவே இது ஒரு வட்டமாக நடக்கின்றது என்று உங்களுக்கு விளங்கும். இந்த வட்டமாக நடக்கின்ற தன்மை சாதாரணமாக 28-30 நாள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் நோமல் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இது சில பெண்களுக்கு இது வேறுபடலாம். அதாவது 24 நாளைக்கு ஒருக்கா வார பெண்களும் இருக்கின்றார்கள். சில பேருக்கு 35 நாட்களுக்கு ஒருக்கா வார பெண்களும் இருக்கின்றார்கள். அப்போ இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எப்போவுமே 28 நாளுக்கு ஒரு கால் அல்லது அந்த குறிப்பிட்ட 30 நாள், அதாவது அந்த குறிப்பிட்ட தேதிக்கு தான் வரணும் இல்லை. ஒரு நாள் 2 நாள் அல்லது சில நேரம் ஒரு 4-5 நாள் முன்னுக்கு பின்னுக்கு வரலாம். அப்படி ஒரு கால் 2 தரம் அல்லது பல முறை ஏற்படலாம். ஆனால் அது 35 நாளை தாண்டாமலும் 24 நாளை குறைவாமல் இல்லாமலும் இருக்கும். அது நோமல் தான். எப்போவுமே அந்த குறிப்பிட்ட ஒரு தேதிக்கு தான் வரணும். அதில் ஒரு சின்ன ஒரு 2-3 நாள் மாற்றங்கள் வரும்போது அதை பிரச்சனை சொல்லி பயப்படுவார். அப்போ அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஆகவே முதலாவது விஷயம், ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் நோமல்னு நாங்கள் சொல்கிறது ஒரு 24 நாளைக்கு ஒருக்கா ஏற்படுறதா இருக்கலாம், அல்லது 25, 26, 28, 30, 31, 35 நாள் அது வரைக்கும் ஏற்படலாம் இருக்கலாம். ஆகவே இப்போ யோசிச்சு பாருங்கள், 35 நாளைக்கு ஒருக்காத்தான் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருது என்றால் அதில் ஏறும் ஒரு மாதம் தாண்டியும் போகலாம். உதாரணத்துக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதி வந்த ஒரு பெண்ணுக்கு 35வது நாள்
ஜூன் மாதத்துக்கு அங்காலும் போகலாம், அல்லது மே மாதம் ஒரு 28ஆம் தேதி சில நேரம் ஜூன் மாதம் இல்லாமல் ஜூலை மாதத்துக்கும் போகலாம். அப்போ அவர்கள் யோசிப்பாங்க எனக்கு ஜூன் மாதத்தில் வரவில்லைன்னு சொல்லி. உண்மையால் அப்படி இல்லை, 35 நாளுன்றபடியாக அந்த ஏற்பட்ட தேதியிலேருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கால போயிருக்கலாம். அப்போ அவர்கள் யோசிப்பார்கள் எனக்கு மே மாதம் வந்தது ஆனால் ஜூன் வரையில் என்று சொல்லி. ஆகவே அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த அடிப்படையான விஷயம் இதுதான். ஆகவே இந்த வட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது, முட்டை உருவாக்கத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது, அதாவது கருப்பு பையின் உள்சுவர் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் அல்ல அதை வேறு காரணிகள் தாக்கும் பொழுது தான் இந்த மாதவிடாய் சக்கரங்களில் மாற்றங்கள் வரலாம், அல்லது பிரச்சனைகள் வரலாம், அல்லது அதனுடன் தொடர்புடைய வேறு பிரச்சனை, உதாரணம் வலி அது போன்றவை ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் ஏற்படலாம். இது அடிப்படை விஷயம் இதுதான். ஆம், கருத்தரிக்கின்ற வரை பெண்களினுடைய மாதவிடாய் என்பது அதன் பேரிலேயே இருக்கின்றதை போன்ற சுழற்சி முறையில் குறித்த கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்ற ஒரு தொழிற்பாடாக இருக்கின்றது. இது ஆளுக்கால் வேறுபடக்கூடிய நாள் இடைவெளியை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொன்னீர்கள் டாக்டர். அப்போ இந்த வார்த்தைகளில் எங்களுக்கு மிகவும் புதுமையாக இருக்கின்ற ஒரு வார்த்தை ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி என்று. இது அநேகரிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், ஆனால் இதற்கான அடிப்படை விளக்கம் என்பது நாம் அறியாத விடயமாக இருக்கின்றது. எனவே ஒழுங்கற்ற மாதவிடாய் என்றால் என்ன? நான் முதல் சொன்ன அந்த 24-35 நாட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுழற்சியில் அது ஒழுங்காக ஏற்படாமல் இதற்கு அங்கால், அதாவது இந்த நாட்களுக்கு அங்கால் அது மாறும்போது அது ஒழுங்கற்ற என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாதவிடாய் வந்து ஒரு 2 கிழமையிலேயே வந்துட்டு, அதாவது 14-15 நாள் வந்திருந்தால் அது அது சாதாரணம் இல்லை. அதே போன்று ஒரு மாதத்துக்கு, அதாவது 2 மாதம் தள்ளி வருகின்றால் அதுவும் நார்மல் என்று இல்லை. இவ்வாறாக வரக்கூடிய அந்த ஒழுங்கற்ற சீரற்ற தன்மை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் தொடக்க காலம், அதாவது பருவமடைந்த தொடக்க காலத்திலும் மாதவிடாய் நிற்பது, அதாவது மெனோபோஸுக்கு கிட்டிய காலங்களிலும் ஏற்படக்கூடிய தன்மை கொஞ்சம் கூட. ஏன் முதல் தொடக்கத்தில் அந்த மிகவும் இளமையான அந்த சூலகத்தின் வேலை தொடங்கும் போது அது சில நேரம் ஒழுங்காக வேலை செய்யாத ஒரு தன்மை இருக்கலாம். ஏன்னா அது இளமையானது, அதாவது பிஞ்சானது என்று சொல்லலாம். அதே போன்று பிற்பட்ட காலங்களில் அது வயது போட்டு அதால் அது ஒழுங்காக வேலை செய்யாத தன்மை ஏற்படலாம். ஆகவே இந்த 2 பகுதியிலும் இந்த இப்படியான மாதவிடாய் கோளாறு வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட, ஒப்பீட்டளவில் கூட என்று நாங்கள் சொல்லுகின்றோம். காரணம் என்னென்று சொன்னால் மிக முக்கியமான காரணம் இதற்கு இந்த சூலகத்தின் சக்கரம் குழப்பமடைது. அது ஒவ்வொரு மாதமும் அந்த முட்டை உருவாகும் என்று சொல்லியிருந்தானே அது சில நேரம் இடம்பெறாமல் இருக்கலாம். அப்படி இடம்பெறாமல் இருப்பதற்கு எப்பவுமே ஒரு உடலில் உள்ள ஒரு நோய் தான் காரணம் என்று இல்லை. ஆனால் எப்போவுமே எங்களுக்கு காரணம் சொல்லவும் முடியாது. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் சொல்வது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அல்லது கூடுதலான வேலை, அல்லது கூடுதலாக நாங்கள் இப்போ உடம்பை இழைத்தல், அல்லது நீங்கள் கூட டயட்டிங் செய்கிறது, அல்லது வேறு நோய்கள் வந்து போன, இப்போ உதாரணமாக டெங்கு அல்லது ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று வந்து உடம்பு மிகவும் கலப்படைந்து உடம்பினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுவது அது நிச்சயமாக சூலகத்தின் தொழிற்பாடையும் பாதிக்கலாம் என்றது உங்களுக்கு விளங்கும். ஆகவே இவ்வாறான பிற காரணிகளாலும் இது பெறலாம். அது சில நேரம் தற்காலிகமாகவும் இருக்கலாம், அதாவது ஒரு மாதத்தில் பிந்தனாக இருக்கலாம், சில நேரம் அது ஒரு 4-5-6 மாதமும் நீடித்து போகக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஆனால் அது கட்டாயம் அந்த சூலகத்தில் உள்ள நோய் தான் என்று சொல்கிறதுக்கு இல்லை. மற்றது சில பேர் யோசிப்பினும் அதில் கட்டி இருக்கும். இப்போ இப்படியான பிரச்சனை வந்தோடனே எல்லாருக்கும் வர்றது இதில் உடம்புல எதுவும் கட்டி இருக்கிறதால தான் இப்படி இருக்கும், அல்லது எனக்கு புற்றுநோய் இருக்கும்ன்ற சொல்லி யோசிப்பார்கள். நான் எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் நோமலான விஷயந்தான் உலகத்தில் கூட, நோயற்றவர்கள் தான் உலகத்தில் கூட. ஆக பிரச்சனைகள் இருப்பது தான் கூட என்று சொல்லி இருப்பதை நாங்கள் எங்கள் மனதிலிருந்து அகற்றணும். ஆகவே அதுக்காண்டி நாங்கள் கவலையினமாக இருக்கவும் கூடாது. இப்போ எடுத்த உடனே வரான பெரிய பாரதூரமான காரணிகளை விட்டு யோசித்து மனதை நாங்கள் அலட்டி கொள்ளக்கூடாது. மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருவருக்கு வர பிரச்சனை இன்னொருவருக்கு வந்த பிரச்சனையோடு ஒப்பிட்டு அவருக்கு ஒரு கட்டி இருந்தால் அல்லது பிரச்சனை இருந்தால் அப்போ எனக்கும் அது இருக்கலாம்னு சொல்லி பயப்படுது. அப்படியும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்றுதான் நான் இங்கே சொல்ல வருகின்றேன். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திருமணம் ஆகாத பருவமடைந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பில் பணியாற்றுகின்ற மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். டாக்டர், நீங்கள் முதலில் கேட்ட கேள்விக்கான பதிலாக இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிக்கு பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். இதிலே இந்த சூலகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்னாலும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி ஏற்படும். எனவே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுவதற்கு சூலகத்தில் ஏற்படுற பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு முறையும் முட்டை உருவாகிற தன்மை
இல்லாமல் போகிறது அல்லது பாதிக்கப்படுறது. அதில் முக்கியமாக பலரும் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த பிரச்சனை உள்ள பெண்களுடைய சூலகத்தில் வந்து முட்டை ஒவ்வொரு மாதமும் வெளியேறாது. அது இந்த சூலகத்தின் சுற்றுப்பகுதியிலே ஒரு நீர்க்குமிழி போன்று இருக்கும். அதைத்தான் பொலிசிஸ்டிக் என்று சொல்லி சொல்கிறது. அதாவது நீர் குழுமிகள் கணக்காக சேர்ந்திருக்கிற தன்மை. அப்போ அவர்களுக்கு மாதம் மாதம் முட்டை உருவாகிற தன்மை குறைவு. அதனால் அந்த ஹோமோன் குழப்பம் ஏற்படுறதால மாதம் மாதம் மாதவிடாய் ஏற்படாது. சில நேரம் மாதக்கணக்கு, சில நேரம் சில பேருக்கு ஒரு வருடம் கூட பிந்துற தன்மைகளும் இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கும் பொழுது அது ஒரு காரணம், இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி. இது வந்து ஒரு தனி ஒரு விஷயம். இது சம்மந்தமாக கதைக்கிறேன்டா ஒரு தனி ஒரு நிகழ்ச்சியிலே கதைக்கலாம். அப்போ அது ஒரு விஷயம் என்பதை நான் சொல்லுகிறேன். இதே நேரம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த இன்டர்நெட், அதாவது வந்து அறிவு வளர்ச்சி கூடின இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதையுமே கூகுள் சர்ச் பண்ணியோ அல்லது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு தன்மை இருக்குது. அப்போ அதில் நீங்கள் ஒழுங்கற்ற மாதவிடான்னு சொன்னால் அவர்கள் ஒரு லிஸ்ட்டை போடேக்க அதில் இருக்கிற பார்க்குற எல்லாத்தையும் பார்க்க எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு தன்மை இருக்கும். அதில் முக்கியமானது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி என்றது. பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும்ன்றது பயத்தோடு பல பெண்கள் வருவார்கள் இந்த மாதவிடாய் குழப்பம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள். அப்படி நீங்கள் பயப்படணும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன இந்த முட்டை உருவாகாத தன்மை இருக்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரி மாத்திரம்தான் இல்லை. நார்மலான சூழகத்திலையும் சில நேரம் சில காலகட்டங்களில் அப்படி வராமல் இருக்கின்றது. ஆகவே ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட ஒரு நோய் தன்மை இந்த மாதவிடாய் குழப்பம் மற்றது கர்ப்பப்பை பிரச்சனை என்பது ஒரு சேர்த்து ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனை, அதில் வேறு சிக்கல்கள் ஏற்படுற தன்மை, காலக்கிரமத்தில் வரக்கூடிய சென்கள் அப்படியான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. ஆகவே அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிற அந்த நோயை நாங்கள் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தினா அதுக்குன்ற ஒரு பராமரிக்கிற ஒரு இது இருக்குது. ஆகவே தேவையற்று நாங்கள் எங்களுக்கு லேபிள் பண்ணி கொண்டு தெரியக்கூடாது. அப்போ அப்படித்தான் சொல்லி கொண்டு வருவார். ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும் போல இருக்கிற பாருங்கன்னு சொல்லித்தான் அந்த அப்படியே யோசிச்சு கொண்டு. ஏன்னா அதை சம்மந்தமாக வாசிக்க அதில் இருக்கிற பிரச்சனைகளும் அவருடைய மூளைக்கு போய் அப்போ இல்லாமல் எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அல்லது இது பெறப்போகுதுன்ற ஒரு பயத்தோடு இருப்பார்கள். ஆகவே அது வந்து நாங்கள் அதை டயக்னோஸ் பண்ணுறது, அது சம்பந்தமான அறிவுரை கொடுப்பதால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அதை கொடுப்பது ஒரு மருத்துவ நிபுணரால் தான் முடியும் என்பதை நீங்கள் சொல்லணும். அவர் இருக்குது அல்லது இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பி போகணும். இல்லை என்றால் இல்லை. ஏனென்றால் சில நேரம் அந்த பாலிசிட்டிக்கோவில் வர பிரச்சனைகள் மாதிரியான பிரச்சனைகளும் அது இல்லாமலும் இருக்கலாம். ஆகவே அது நாங்கள் சொன்னால் அதன்படி நீங்கள் அதை இது பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை. இதை விடுத்து இந்த சில நேரம் நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையோடு வரைக்க சூழத்தில் சின்ன நீர்க்கட்டியல் இருக்கும். அப்படி இருக்க அவர்கள் யோசிப்பார்கள் எனக்கு மாதவிடாய் குழப்பம் வந்துட்டு நீர்க்கட்டியும் இருக்குது, அதுதான் காரணம். அதுதான் காரணம் என்று சொல்லி இல்லை. நீர்க்கட்டி என்ன என்பதை அது சம்மந்தமாக பார்த்து அதை நாங்கள் பராமரிப்பது ஒரு வேறு விஷயம். அப்போ நான் அதை இதில் சொல்ல விரும்பவில்லை. இது ஒரு இதுதான் அந்த முக்கியமாக அந்த சூலகம் என்று சொல்லும் பொழுது ஏற்படுகிற இந்த ஒழுங்கில்லா தன்மைக்குரிய ஒரு காரணம். இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேன், இந்த ஃபைப்ராய்டுன்னு சொல்லி இருக்கிறது வந்து கர்ப்பப்பைன்னு சுவரில் வர்றது. அது அதாவது வந்து மாதவிடாய் குழப்பங்கள், அதாவது மாதவிடாயில் அந்த டைமிங் பிரச்சனையில் வரன்றது சரியான குறைவு. அதாவது வந்து ஒவ்வொரு மாதம் இல்லாமல் அது குழம்பி வரன்ற தன்மை வாரது ஃபைப்ராய்டால் வாரது என்று இல்லை. அது ஒரு விஷயமா இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலும் எங்களுடைய ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி என்பது ஏற்படலாம். ஆனால் இதுதான் மாத்திரம் காரணம் என்று நாங்கள் தேவையற்ற அச்சத்தை எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ள தேவையில்லை. எனவே டாக்டர், இதுக்கு அடுத்து வந்து என்னென்ன விதமான பாதிப்புகள் இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியினால் ஏற்படும்? ஒழுங்கற்ற மாதவிடாய்கள் ஏற்படும் பொழுது அது மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கின்றது என்பது ஒரு பிரச்சனை இல்லை மாதிரியான்று இருந்தாலும் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற மாதவிடாய் சில நேரம் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். காரணம் என்னென்றால் அந்த ஹோமோன் சக்கரை, நீங்கள் ஓ லெவல் படித்த அந்த உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹோமோன் மாறுற அந்த தன்மை இருக்குது. முதல் 14 நாளில் ஈஸ்ட்ரஜன் வந்து அப்புறம் அடுத்த நாட்களில் ப்ரொஜெஸ்ட்ரான் கூடி அப்புறம் அது ரெண்டுமே குறையும் போது மாதவிடாய் ஏற்படுகின்ற அந்த ஒரு சக்கரை பற்றி நீங்கள் அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த ஹோமோன் மாற்றங்கள் அது நடக்காது. அதில் சில நேரம் ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் மாத்திரம் கூடுதலான அளவில் தொடர்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சில நேரம் கர்ப்பப்பையின் சுவர் கூடுதலாக தடிப்படைந்து போகிறதால அதுக்கு பிறகு வார மாதவிடாய் சில நேரம் கடுமையானதாக, அதாவது கூடுதலாக சில நேரம்
நாள் கணக்கு கூடுதலாக இருக்கலாம் அல்லது மிகவும் அதிக குருதிப்பெருக்கு ஏற்படுவதாக இருக்கலாம். அதே நேரம் இந்த ஹோமோன் பிரச்சனையால் வர்ற வேறு மாற்றம் பிரச்சனை, உதாரணம் சில நேரம் இந்த பருக்கள் கூடுதலாக போடுதல், சில பேருக்கு இந்த பொலிசிஸ்டிக் ஓவரியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அந்த ரோம வளர்ச்சி கொஞ்சம் கூடுதல், அவ்வாறான ஹோமோன்கள் வர பிற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதே போன்ற இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த தைராய்டு ஹோமோன் குறைபாடு, அதாவது ஹோமோன் குறைவாக இருந்தாலும் அல்லது கூடவாக இருந்தாலும் இது மாதவிடாய் சக்கரத்தை பாதிக்கும் என்ற ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஆம் டாக்டர், எனவே பல்வேறு காரணிகளால் எங்களுடைய மாதவிடாய் சுழற்சி என்பது ஒழுங்கற்றதாக மாறிவிடலாம். இதனால் பல பாதிப்புகளும் இருக்கின்றது. எனவே ஒரு குறித்த கால இடைவெளியை தாண்டி எங்களுடைய மாதவிடாய் சக்கரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது வைத்தியரை நாடி அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மாதவிடாய் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற இந்த குருதிப்பெருக்கு சிலருக்கு பார்த்தோமானால் உரிய வகையில் அந்த காலத்திற்கு இடைப்பட்ட காலத்திற்கான மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்கும். அதன் போது அதிகரித்த குருதிப்போக்கு அல்லது அளவிற்கு குறைவான குருதிப்போக்கு என்பது குறைந்த அளவில் இருக்கும். இதை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக இது எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி. குருதிப்பெருக்கு கூடுதலாக போகணும். எப்போவுமே எங்கள் யாருக்குமே விளங்கும், குருதிப்பெருக்கு கூடுதலாக போகின்ற பொழுது உண்மையிலே உடம்புக்கு கூடாது. அதாவது எங்களுடைய உடலில் இருந்து குருதி அதிகமாக வெளியேறுகின்றது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஏன் இதில் குறிப்பிட்டு சொல்ல வருகின்றேன் என்றால், பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே அந்த முதல்ல நான் என்ன சாதாரணமான உடையல் தொழிற்பாடு என்று சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏனென்றால் பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, உடம்பில் ஒவ்வொரு மாதமும் தேவையற்ற அழுக்கான குருதி தேங்கி அந்த அழுக்கெல்லாமே போகிறது தான் மாதவிடாய்ன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆகவே எவ்வளோத்துக்கு எவ்வளவு உடம்புலேருந்து அந்த அழுக்கான இரத்தம் போகுதோ அவ்வளவு உடம்புக்கு நல்லம் என்று சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு சில நேரம் ஒரு மன ரீதியான ஒரு தாக்கத்தை, அதாவது அதில் ஒரு சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா போனால் சொல்லுவாங்க நல்லா போச்சது இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். அது என்னென்னா அழுக்கு போகிறது உண்மையாக அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆகவே மிகவும் அதிகமாக குருதிப்போக்கு போகுதுன்றதை நோமல், அதாவது நோமல் இல்லை. அதுலேயும் கூடுதலான குருதிப்பெருக்கு கேட்கும் பொழுது அது இந்த உங்களுக்கு தெரிந்த எனக்கு குருதி கட்டிப்படும். அப்போ கட்டியாக போகும். அப்போ ஒரு பெண்ணுக்கு கட்டியாக கணக்க போகுதுன்ற அர்த்தம் அவருக்கு உள்ளே கூடிய இரத்தப்பெருக்கு அது கட்டியாக கர்ப்பப்பையில் உருவாகி கட்டியாக வெளியேறுது. அல்லது இரத்தத்தோடு சேர்ந்து கட்டிகளும் போகுதுன்றால் அப்புறம் சொல்லேக்க எங்களுக்கு விளங்கும் கட்டியாக போகின்றது. சில பேர் சொல்லினா எனக்கு ரத்தம் போகல கட்டி தான் போகுதுன்னு சொல்லி அதையும் அப்நார்மலாக யோசிப்பினோம். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் அந்த ரத்தம் உருவான ரத்தம் அந்த நாட்களே போகுதுன்னு சொன்னால் ரத்தமாக போகும். சில நேரம் அது போகிற நாள் கொஞ்சம் பின்னும் போது கட்டியாக உருவாகி அது கட்டியாகவே போகும். ஆகவே கட்டி மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு சொன்னால் அது கூடுதலாக போகலைன்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் பிரச்சனை இல்லை. ஆகவே கட்டி என்னும் பொழுது கூடுதலான ரத்தம் போகும், அதோடு கட்டியும் போகுதுனால்தான் நாங்கள் அது கூடாதுன்னு சொல்கிறோம். ஆகவே கூடுதலாக ரத்தம் போகுதுன்றது ஒரு நல்ல விடயம் இல்லை. அது சில நேரம் போகின்ற 3 நாட்கள்லேயே கூடுதலாக போவதாக இருக்கலாம், அல்லது நாட்கணக்கு கூட, அதாவது கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் போகுது, ஆனால் 7-8 நாள் போகுதுன்றதும் அதுவும் கூடுதல். ஏன்னா எங்கள் உடலிலிருந்து எவ்வளவு ரத்தம் கடைசியாக ஒரு மாதத்துக்கு போகுதுன்றதான் இந்த விஷயம். அப்போ அது 3 நாளே கூடுதலாகவும் போய் முடிஞ்சும் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக 4-7-8 நாள் போகிறதாகவும் இருக்கலாம். ஆகவே இதுவும் அப்நார்மல் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பேட்டர்ன் தெரியும், அதை விட கூடும் பொழுது அது நல்ல விஷயம்னு யோசிக்காமல் அதுக்குற மருந்தை செய்யணும். அடுத்து நீங்கள் குறைவாக போகிறேன்னு சொல்கிறது, குறைவாக போகிறது உண்மையாகவே அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஏற்படுகின்றது. ஆனால் போகிற அளவு மற்ற மாதத்தோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்பது ஒரு நோய் என்று இல்லை. ஆனால் அந்த 4-5 மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சமாக போகுதுன்னு அது அந்த 4-5 மாதம் என்று சொல்லிட்டேன். அந்த சக்கரம் இல்லா போயேக்க அது அந்த சக்கரம் குழம்பினா தான் பிரச்சனை உள்ளது, கொஞ்சமாக போகிறது ஒரு பிரச்சனை என்று எடுக்கிறீர்கள். ஆகவே கொஞ்சமாக ஒவ்வொரு மாதம் போகுதுன்னு சொல்லி அதை குறைவாக போகுதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை, அதோட வருத்தமே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த நல்லா போகிறது தான் நல்லம்ன்ற ஒரு மனது இதில் இருக்கிறதால அது குறைவாக போகிறதும் அது வருத்தம் என்று தான் எடுப்பார்கள். ஆகவே அது ஒரு கட்டாயமாக அது வருத்தம் என்று சொல்லியதற்கு இல்லை. அடுத்து டாக்டர், இந்த மாதவிடாய் காலப்பகுதியை ஒரு அசௌகரியமான காலப்பகுதியாக பெண்கள் பார்ப்பதற்கு காரணம் அவர்களை அனுபவிக்கின்ற இந்த வலியின் நிமித்தம் அவர்களுடைய இந்த நாளாந்த வேலைகளை இயல்பாக செய்ய முடியாமல் போகின்றது. எனவே இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற இந்த வலிகளை பற்றி உங்கள் கருத்து? நிச்சயமாக இந்த குறிப்பாக இந்த
இளமை பராயத்தில் உள்ள பெண்களுக்கு இது ஒரு மிகவும் பிரச்சனை என்ற அவர்கள் பாடசாலை செய்கின்ற ஒரு பருவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பாடசாலை செல்ல முடியாத தன்மை ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு சில நேரம் வேலைக்கு போக அல்லது வீட்டில் அவருடைய வேலைகளை பார்க்க முடியாத தன்மை அல்லது அவருடைய மன அழுத்தம் என்று சில நேரம் அதனால் அவருடைய கோபம் அடைவர்கள் இவ்வாறாக பல்வேறு விதத்திலும் அந்த வலி பாதிக்கலாம் பெண்களுக்கு. ஆகவே இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற வலி பொதுவாகவே வலி ஏற்படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த வலி ஏற்படுவதற்கு ஏன் பொதுவாக கர்ப்ப காலத்தில் இந்த மாதவிடாய் காலத்தில் வலி ஏற்படுகின்ற சொல்லி கேட்டால் அந்த நாங்கள் சொன்னதானே அந்த கர்ப்பப்பை இந்த உச்சுவர் சிதவடைந்து போகிறதா அந்த போய்க்கு அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ எங்களோட பாடி மெக்கானிசம் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2-3 நாளில் நிப்பாட்டுவதற்கு ப்ரோஸ்டோகிளாண்டின் என்று சொல்லி சில வகையான சுரப்புகள் அங்கே வரும். அந்த சுரப்புகள் தான் அந்த இரத்த ஓட்டத்தை குறைத்து அந்த இரத்தம் போகிற தன்மையை குறைச்சி அது சில நேரம் கூடுதலாக சுரக்கின்ற சந்தர்ப்பங்களில் அது வலியை ஏற்படுத்தும். மற்றது இந்த கர்ப்பப்பையின் சுவரும் சில நேரம் சுருக்கங்களை அந்த நேரங்களில் ஏற்படுத்தும் பொழுதும் அந்த பெயின் ஏற்படலாம். ஆகவே வேறு எந்த விதமான ஒரு வியாதியும் இல்லாமல், அதாவது நான் அங்கே சொல்ல போகிறேன், இந்த வெளிவாரதுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது, அப்படி ஒன்றும் இல்லாமல் சாதாரணமான அமைப்பில் இருக்கின்ற கர்ப்பப்பையில் கூட இவ்வாறான வலிகள் ஏற்படலாம். அது ஒன்று. இதை விட பிரச்சனைன்னு சொல்லும்போது கர்ப்பப்பையின் உள்ளுக்குள்ளே பொலிப்பு என்று சொல்லி இருக்கின்ற சில வளர்ச்சிகளால் மற்ற எண்டோமெட்ரியோஸ் என்று சொல்லப்படுகின்ற சில நோய்கள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திருமணமாகாத பருவமடைந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பில் பணிபுரிகின்ற மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். டாக்டர், நீங்கள் இந்த மாதவிடாய் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற வலியை பற்றி பல்வேறு விடயங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த வலி, மாதவிடாய் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற வலி மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி, இவற்றுக்கான தீர்வுகளாக நீங்கள் முன்வைக்கின்ற விடயம் அவை? இது அதாவது ஒரு அடிப்படையான ஒரு அறிவை தரதுக்கான நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு வருகின்ற பிரச்சனை, அதுக்கான அடிப்படை காரணம், அவருடைய அதாவது வேறு பிரச்சனை இருக்கிற தன்மை, அவருடைய உடற்பருமன், இவ்வாறாக அவருடைய வயது, இவ்வாறாக பல விடயங்களை வைத்துத்தான் நாங்கள் அதுக்குரிய மருத்துவ மருந்துகளோ அல்லது அதுக்குரிய சிகிச்சைகளை நாங்கள் வழங்குவோம். ஆனால் அந்த சாதாரணமான ஒரு அடிப்படையாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு இந்த முதலாவது நாங்கள் காய்ச்சல் ஒழுங்கற்ற தன்மைக்கு என்று சொல்லும் பொழுது அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அல்லது அது சம்மந்தமான ஒரு பொதுவான ஒரு அசஸ்மெண்ட் என்று சொல்லி அதை நாங்கள் செய்தால் பிறகு தான் இவருக்கு என்ன விதமான மருந்துகள் கொடுத்து சரி பண்ணலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறது. அது சில நேரம் ஹோமோன் குளிசைகளாக இருக்கலாம், சில நேரம் அது ஒவ்வொரு மாதம் எடுக்க சொல்லி நாங்கள் கொடுக்குற குளிசையாக இருக்கலாம். குறிப்பாக இந்த குடும்ப கட்டுப்பாடு வில்லை, அதை நாங்கள் கொடுப்போம். அப்போ அதிலே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இது திருமணமாகாத ஒரு பெண், ஒரு பருவமடைந்த ஒரு இளம் பெண், இவருக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு வில்லையை கொடுக்கலாமா? அதாவது இந்த பெண்ணுக்கு அது கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, இதுதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் சொல்லி அதை கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் அதை விட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை இதுக்கு நாங்கள் கொடுக்குற குடும்ப கட்டுப்பாடு இல்லை, அந்த வட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறேன். ஆனால் அது குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைன்ற பேர் இருக்கிறதால அந்த அவருடைய பிள்ளை உருவாகிற தன்மையை பிற்காலத்தில் பிற்போடும் அல்லது அதை பாதிக்கும் என்ற ஒரு பயம் அல்லது ஒரு தப்பிராயம் இருக்குது. அது பிள்ளை, அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு தூய்மையான ஒரு மருத்துவத்தை கொடுக்க மாட்டோம் அல்லது ஒரு ஆனபடியால் அவர்கள் அதை இட்டு பெரிதாக பயப்பட தேவையில்லை. அப்படி நாங்கள் அதுக்காண்டி எல்லாரும் எடுக்கணும் இல்லாத ஒரு மருத்துவர் பார்த்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கொடுக்குற கட்டத்தில் தான் அதை நான் சொல்கிறேன். இதை விட்டு வேறு ஹோமோன் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, அது எல்லாம் இதில் சொல்ல பொருத்தமாக இருக்காது. அதுவும் ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கு நாங்கள் செய்கிற சில முக்கியமான விஷயங்கள். இதை விடுத்து அந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கிற பெண் பருமனாக இருக்கும் கட்டத்தில் அவர் அந்த உடம்புண்ட அளவை குறைப்பதும் முக்கியமாக. ஏன்னால் உடலிலே இருக்கின்ற கொழுப்புண்ட அளவு கூட இருக்கும்போது இந்த ஹோமோன் குழப்பங்கள் வரக்கான சந்தர்ப்பம் கூட. ஆகவே அதை குறைக்க சொல்லுவோம். ஆகவே டயட்டிங் என்று சொல்லி சாப்பாடு சம்மந்தமான கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இவ்வாறான அறிவுரையும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது ஒரு பக்கம் அங்கால வச்சோம்னா கூடுதலாக போகிற தன்மைக்குன்னு சொல்லி மருந்தை நாங்கள் கொடுப்போம். அதாவது சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மாதவிடாய் வருகிறது, ஆனால் அது கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய மருந்துகளை கொடுப்போம். வலின்னும் பொழுது சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற பொழுது அந்த வலிக்கு பேராசிட்டமால் மாத்திரை எடுக்கலாம். அதுலேயும் நான் கண்டிருக்கிறேன் சில
தப்பு அபிப்பிராயம் இருக்குது. பாராசிட்டமால் மாத்திரை எடுத்தால் கூடாது, அல்லது அது உடம்பு கூடாது, அல்லது அதை எடுத்து அந்த நோவை குறைக்க பண்ணுவது உடம்பு கூட அந்த மாதிரியான தப்பு அபிப்பிராயம் சில பேருக்கு இருக்கிறது நான் கண்டுக்கிறேன். ஏன்னா பேனடோல் இல்லை அது பிரச்சனை என்றபடியாக நாங்கள் பாராசிட்டமால் எடுக்கல, அது எடுக்கலாமான்னு சொல்லிக்கிறாங்க. நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா சாதாரணமான வலி நிவாரணம் மாத்திரையில் எடுத்தால் அந்த அடிப்படையானது மிகவும் பிரச்சனை குறைந்தது, அதாவது உரிய முறையில் எடுக்கும் பொழுது மிகவும் குறைந்தது வந்து பாராசிட்டமால். ஆகவே அந்த பாராசிட்டமால் எடுக்கும் பொழுது அந்த குறையுதுன்னு சொன்னால் அதை எடுப்பது தான் நல்லம். ஆகவே அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். அதற்கு குறையுதுன்னு சொன்னால் அது பெரிய பாரதூரமான அடிப்படை காரணம் இருப்பதற்கான சந்தர்ப்பமும் குறைவு. ஆகவே அதை எடுத்து போட்டு வீட்டை கூட இருக்கலாம். அதுக்கும் அது அடங்குதில்லைன்னு சொன்னால் நாங்கள் புற கொடுக்குற மருந்துகள் அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள மருந்தாக இருக்கும். இப்போ ஒப்பீட்டளவில் பக்க விளைவு சில நேரம் அதில் கொஞ்சம் கூடவாக இருக்கலாம். ஆகவே அதை நாங்கள் பார்த்து தான் கொடுப்போம். மிக பயங்கரமான பக்க விளைவு இல்லை. இந்த பாராசிட்டமால் என்ற மாத்திரையோடு ஒப்பிடும் பொழுது அது அவைகளுக்கு கொஞ்சம் கூட. ஆகவே பாராசிட்டமால் பாதுகாப்புன்றதை தான் இங்கே சொல்ல வரோம். அதிகமான குருதிப்பெருக்கு போகிறதுக்குரிய மருந்துகளும் இருக்கின்றதை நாங்கள் கொடுப்போம். அது பொதுவாக இந்த அதிகமான குருதிப்பெருக்கு போகிறதுக்குன்னு கொடுக்குறது இந்த வலிக்குன்னு நாங்களாக கொடுக்குற அந்த மருந்து வகைகள் சாதாரணமாக மாதவிடாய் தொடங்கின நாளிலிருந்து எடுக்கும் பொழுது அது இந்த வேலை செய்கிற தன்மை கூடவாக இருக்கும். பார்த்து கொண்டிருந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போகுது, கொஞ்சம் இப்போ வருது தான் என்று சொல்லி நாங்கள் பிறகு பிந்தி எடுக்கிற அதை வேலை செய்கிற தன்மையிலே தன்னை வந்து அதோட ஒப்பிட்ட லெவலில் குறைவு. ஆகவே அந்த மாதவிடாய் தொடங்கும் போதே நாங்கள் அறிவுரை செய்து கொடுக்கும் பொழுது அதை பார்க்காமல் உடனே எடுப்பது தான் நல்லது. ஏன்னா சில பேர் பார்ப்போம் நாங்கள் எடுக்கா விடுவோமோன்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் இல்லை, நாங்கள் இப்போ ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு எடுங்கன்னு சொன்னால் தொடர்ந்து எடுக்கணும். இன்னொரு விஷயம் நாங்கள் எப்பவும் நான் சொல்கிறது, எங்களுக்கு உடலில் வலி காய்ச்சல் அப்படி இருக்கும்போது எங்கள் உடம்பு குழம்பும். எங்கள் உடற்தொழிற்பாடு ஸ்ட்ரெஸ், அதாவது அழுத்தம், அதால் மிச்ச உடற்தொழிற்பாடுகளும் செய்யும். நாங்கள் எங்களுடைய வேலைகள் சரியாக செல்ல முடியாது, மூளை சரியாக வேலை. ஆகவே அந்த ஒரு நோவோடு நாங்கள் இருப்பது கூடாது. ஏன்னா சில பேர் மருந்து எடுக்காமல் இருந்து நோவோடு இருப்பது அது உண்மையாக உடம்புக்கு நல்லம் என்று சொல்லி இல்லை. ஆகவே உரிய முறையில் நாங்கள் சொல்கிற மருத்துவத்தையோ அல்லது நீங்கள் எடுக்கணும், அல்லது பாராசிட்டமால் மாத்திரைனாலும் அந்த வலியை இல்லாமல் பண்ணுவதற்கு நாங்கள் எடுக்க வேணுமென்றது தான் இங்கே முக்கியமாக சொல்ல வர விஷயம். வலி நிவாரணிகளை நாங்கள் உட்கொள்வது ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான நிரந்தர தீர்வுகளை வந்து நாங்கள் வைத்தியரை நாடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் பக்க விளைவுகள் குறித்து அதிக மிகைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் கூட சில சமயங்களில் உரிய சிகிச்சைகள் நாங்கள் எடுக்காமல் போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாது உங்களுடைய உடல்நிலை குறித்து கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக பெண்கள். இதற்கு அடுத்து டாக்டர், வெள்ளைப்படுதல் என்கின்ற ஒரு சொல் வந்து பெண்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே வெள்ளைப்படுதல் என்றால் என்ன? வெள்ளைப்படுதல் என்றால் என்னன்னு சொல்லும் பொழுது அதிலேயும் நான் முதலாவதாக சொல்ல வேண்டியது, பெண்களுக்கு சாதாரணமாக ஜோனி பகுதியில் திரவ, அதாவது செக்ரீஷன் சொல்லி சாதாரணமாக அதை ஃபிசியோலஜிக்கல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அதாவது வந்து உடல் ரீதியான ஒரு ஈரமான தன்மை இருக்கின்றது. அது சில நேரம் அதாவது நோர்மலானது தான் கூடுதலாக இருக்கலாம் என்று சொல்லுவோம். அதாவது எக்ஸசிவ் ஃபிசியோலஜிக்கல் டிஸ்சார்ஜ், அது வருத்தம் என்று இல்லை. அதுதான் முதலாவது விஷயம். இதை விடுத்து நோய் அல்லது ஏதாவது கிருமி தாக்கத்தால் வராது என்று சொல்கிற வெள்ளைப்படுதல் இருக்கின்றது. அதுக்குத்தான் நாங்கள் மருத்துவம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே எவ்வாறாக இதை பிரித்து நாங்கள் அறிவது, இது வந்து சாதாரணமான டிஸ்சார்ஜ் அதாவது இதா அல்லது இது உண்மையான வருத்தம் ஒன்றா, வெள்ளைப்படுகின்ற ஒரு வருத்தமாக, இது எவ்வாறு பிரித்தடைகிறன்னு சொன்னால், சாதாரணமாக இந்த வெள்ளைப்படுகின்ற போது மிகவும் பால் போன்ற அல்லது தயிர் போன்ற ஒரு கலர்லையோ அல்லது அந்த தன்மையில் இருப்பது வந்து நோமல் இல்லை. மற்றது தண்ணி அதாவது தண்ணி மாதிரியோ அல்லது அது ஒட்டுற தன்மையை அப்படி இருந்தால் அது நோமல் என்று எடுக்கலாம். மற்றது இந்த வாரது ஏதாவது வேறு ஒரு நிறம், அதாவது பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறமாக இருந்தால் அதுவும் நோமல் இல்லை. மற்றது வந்து இந்த இவ்வாறாக வெள்ளை கூடுதலாக படுகின்ற பொழுது அவர்களுக்கு அதாவது வந்து தோல் அரிப்பு தண்ணி ஏற்படுதல், அதுவும் வந்து அப்படியும் இருக்குன்னு சொன்னால் இதோடு சேர்ந்து அதுவும் நோமல் இல்லை என்று தான் சொல்லுவோம். ஆகவே கலரில் வித்தியாசம் இருப்பது கூடுதலாக மிகவும் கூடுதலாக அது அவருடைய அன்றாட வெளியிலே பாதிக்கிற அளவு கூடுதலாக போடுதல் அல்லது மனம் இருத்தல், மற்றது அந்த சொறிவு ஏற்படுற தன்மை இருக்கும் பொழுது அதுக்குரிய மருத்துவ உதவிகளை எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இருக்கிறது. இந்த இதும் பொழுது அந்த கிருமி தாக்கம் தான் இதுக்கு அந்த மற்ற அப்நார்மல்னு நாங்கள் சொல்ல கிருமி தாக்கம் தான் காரணமாக இருக்கின்றது. அதில் முக்கியமானது ஃபங்கஸ்,
என்று சொல்லப்படுகிறது. அதில் கேண்டிடியாசிஸ் என்று சொல்லி தான் அந்த வெள்ளை, உண்மையாகவே அந்த வெள்ளைப்படன்னு சொல்ல அதுதான் அந்த நான் சொன்ன அந்த பால் மாதிரியோ அல்லது தயிர் மாதிரியோ வெள்ளையாக சில நேரம் பவுடர் மாதிரி கூட போகும். அதுதான் அந்த கேண்டிடேட்ஸ் என்று சொல்லப்படுறது. மிக மிக பயங்கரமான ஒரு வருத்தம் இல்லை, சாதாரணமாக எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடியது. அது எப்போவுமே அவருடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் ஏற்படுற பிரச்சனையால் தான் என்று சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ சில ஜோதிப்பேர் நாங்கள் சுத்தம் இல்லாததால் தான் வந்ததுன்னு சொல்லியும் பயப்படுவார்கள். அப்படின்னு இல்லை, இந்த சுத்தமில்லாத தான் வந்தென்று சொல்லி அவர்கள் ஒரு வேலை செய்வார்கள், அடிக்கடி கழுவ பார்ப்பார்கள். உண்மையில் சொல்ல போனால் இந்த வருத்தம் உள்ளவர்கள் அடிக்கடி கழுவும் போது இது இன்னும் கூடும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஃபங்கஸ் என்று சொல்கிறது ஈரலிப்பான தன்மையில் நன்றாக வளரும். ஆக ஈரலிப்பு தன்மையை நாங்கள் கூட்டும் பொழுது அது வளரக்கூடிய தன்மையாகவே அடிக்கடி தேவையற்ற விதத்தில் கழுவதை தவிர்க்கணும். இவ்வாறு பிரச்சனை இருப்பவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். அந்த கொடுக்குறதோடு இந்த வேலையை நாங்கள் செய்யாமல் இருக்கணும். என்றால் சில நேரம் மருந்து எடுப்பார்கள், அதையும் செய்யும்போது சில நேரம் உரிய அந்த தீர்வு அவைகளுக்கு வாரில்லை, அப்புறம் திருப்பி வருவினும் இன்னும் நன்றாக அது மாறவில்லை என்று சொல்லி அப்போ நாங்கள் யோசிப்போம் வேறு வருத்தமாக இருக்குமாண்டு. இல்லை, அவருடைய செயற்பாடுகளால் சில நேரம் அது மாறாத தன்மையும் இருக்கின்றது. ஆகவே அந்த கேண்டிடியாசிஸ் என்ற ஃபங்கஸ் ஒன்று இதை விட அதுதான் காமன், இதுதான் மிகவும் பொதுவாக வாரது. இதை விடுத்து அரிதாக வாரது வேறு பாக்டீரியாவால் வாரது. அப்படி பாக்டீரியாவால் அந்த பிரச்சனையாக வந்து இருக்கின்றது என்பது மஞ்சள் அல்லது பச்சை கலரில் வரும்போது அல்லது மனம் இருக்கும் பொழுது அது நாங்கள் பாக்டீரியால் வேண்டது என்றது சொல்லி இவற்றை நாங்கள் இந்த தன்மைகளை வைத்து பார்ப்பது ஒரு விஷயம். அடுத்தது நாங்கள் செக் பண்ணியும் அதை நாங்கள் அறிந்துள்ளோம் உண்மையிலேயே என்ன கிருமி தாக்கம். அப்போ அதுக்குரிய மருத்துவங்களை நாங்கள் செய்யலாம். அது இதில் இட்டு நீங்கள் பெரிதாக பயப்பட, இது ஒரு பெரிய பாரதூரமான வருத்தம் என்று பயப்படுறதுக்கு இல்லை. எனவே அதுக்குரிய மருந்து வகைகள் கொடுக்கும்போது அந்த உரிய பழக்க வழக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அதை பின்பற்றும் போது அதிலிருந்து தப்பலாம். சில பெண்களுக்கு இப்படியான அந்த ஸ்பெஷலி அந்த கேண்டிடேட்ஸ்ன்றது திருப்பி வர தன்மை இருக்குது. சில நேரம் அதுக்கு அடிப்படை காரணங்களும் இருக்கலாம், சில நேரம் அடிப்படை காரணம் இல்லாமலும் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்ல வேண்டும், இந்த கேண்டிடேட்ஸ் இதுக்கு பொருத்தம் இந்த நாங்கள் நிகழ்ச்சிக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெரிஞ்சிருக்கணும் இந்த கேண்டிடேட்ஸ்ன்ற ஃபங்கஸ் வரதுக்கான தன்மை கூடுதலாக கர்ப்பம் இருந்த பெண்களுக்கு வரலாம். அதை எந்த ப்ரெக்னன்சி அதை கர்ப்பம் அதை ஊக்குவிக்கிற ஒரு காரணியாக இருக்கிறது. மற்றது நீரிழிவு நோயில் இருக்கிறது, ஏன்னா சீனியும் அதை உருவாக்குறது ஒரு காரணம். மற்றது குடும்ப கட்டுப்பாடு வில்லைகள் எடுக்கிற பெண்களுக்கும் அந்த ஹோமோன் மாற்றத்தால் இந்த வரக்கூடிய தன்மை இருக்காது. இவர்கள் தான் அந்த கேண்டிடேட்ஸ் என்று சொல்லி வரக்கூடிய ரிஸ்க் உள்ளவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காண்டி அது இந்த கேண்டிடேட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. நான் எந்த ஒரு பெண்ணுக்குமே அது வரலாம். ஆகவே இதுதான் அந்த வெள்ளைப்படுகள் என்று சொல்லும்போது நான் மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திருமணமாகாத பருவமடைந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கொழும்பில் கடமையாற்றுகின்ற மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். டாக்டர், நீங்கள் இந்த வெள்ளைப்படுதல் பற்றிய விடயத்தை குறிப்பிடுகின்ற போது இந்த கிருமி தொற்றினால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கான தீர்வாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் மூலம் அதற்கான தீர்வினை பெறலாம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி விளக்க முடியுமா? நிச்சயமாக. அதில் நான் அடிக்கடி தேவையற்ற விதத்தில் கழுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். மற்ற உள்ளாடைகளை உரிய முறையில் நாங்கள் சுத்தப்படுத்துதல், அதிலையும் இந்த குறிப்பாக நாங்கள் பாவிக்கிற அந்த வாஷிங் பவுடர் அதுகள் மிகவும் அந்த ஸ்ட்ராங்கான அதுகள் பாவிக்கும் பொழுது அது எப்படி தான் நாங்கள் கழுவினாலும் அதில் அந்த ஒரு கொஞ்சம் இருக்கும்போது அதாலும் இரிட்டேஷன் என்று சொல்லி அதாலேயும் வரலாம். ஆகவே அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். மற்றது உரிய காலப்பகுதியில் அதை மாற்றிக்கொள்ளுதல் உள்ளாடைகள், இப்போ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த சில நேரம் சில வேலை நிமித்தம் சில காரணங்களால் கூடிய நேரம் அதை மாற்றாமல் அல்லது அதை உள்ளாடையை போட்டுக்கொண்டு இருப்பதும் சில நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதையும் உரிய முறையில் உரிய காலப்பகுதியில் மாற்றிக்கொள்வது என்றது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இதுக்குரிய மருந்துகள் என்று நாங்கள் கொடுக்கும்போது அதை உரிய முறையில் எடுப்பது. நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறது பருவமடைந்த நிர்மாணம் ஆகாத பெண் என்று சொல்கிறபடியாக இதற்கான மருந்துகள் என்று கொடுக்கும்போது வாய் மூலமாக எடுப்பதை மருந்தத்தை நாங்கள் அதிகமாக கொடுப்போம், அதை குடிக்க வேண்டி இருக்கும். ஆனால் அந்த கடிக்கிற அல்லது அந்த சொரியிற தன்மை இருக்கும்போது அதுக்கு வெளியாலே பூசுவதற்கு நாங்கள் சில நேரம் க்ரீம் கொடுப்போம். அந்த க்ரீமை உரிய முறையில் போகும். அது ஒரு சாதாரணமாக மிகவும் கூடுதலாக பூசாமல் அது உள்ளே பூசுவதில்லை, வெளியே எங்களோட தோல் பகுதியில் தான் அதை பூசுவோம். அந்த அவ்வாறான இதுகள் தான் அந்த மருந்துகள் தான் இதில் இதை விட பெருசாக நாங்கள் இந்த வயதுடைய பெண்களுக்கு கொடுப்பதற்கென்று வேறு பெரியதான விஷயங்கள் என்று இல்லை இதுமே.
ஆம், வெள்ளைப்படுதல் அது ஒரு நோய் என்று பார்த்து பாரதூரமாக கருதி சிகிச்சை முறைகள் என்று எண்ணாது நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன மாற்றங்கள் பின்பற்றுகின்ற சுகாதார பழக்கவழக்கங்கள் மூலமே இதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி டாக்டர், அடுத்த கல்வியாக அமைவது இந்த மாதவிடாய் காலப்பகுதி அல்லாத மற்ற காலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய பெண்களுக்கான வயிற்று வலி. அதாவது வயிற்று வலி வரக்கூடியது ஆணாயம் இருக்கலாம், பெண்ணாயம் இருக்கலாம். இவ்வாறாக ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது இந்த வயிற்று வலி வர்றதுக்கான சந்தர்ப்பம் பெண்களுக்கு கூட இருக்கின்றது. மிகவும் ஒரு கவலையான விஷயம். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த மாதம், அதாவது கர்ப்பப்பை, சூலகம் இதில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதில் ஏற்படும் பொழுது அந்த நோக்கள் வருவதற்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்படி நான் சொன்னாலும் இந்த ஒரு வயிற்று வலி, அதாவது மாதவிடாய் இல்லாத மற்ற காலப்பகுதியில் ஏற்படுற வயிற்று வலிக்கு எப்போவுமே ஒரு பெண் நோயியல் சம்பந்தமான காரணம் தான் இருக்கும் என்று சொல்லி இல்லை. குடல் சம்பந்த காரணமாக இருக்கலாம், சிறுநீர் சம்பந்தமான காரணமாக இருக்கலாம், பித்தப்பை, ஈரல் சம்பந்த காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த பொதுவான காரணங்கள், அதாவது எது காமன் என்று சொல்லி பார்க்க இந்த சூலகம் அல்லது பெண் நோய் சம்பந்தமான காரணங்கள் தான் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதை நாங்கள் காலம். ஏன் கேஸ்ட்ரைட்டிஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அது இதுக்கு சம்பந்தம் இல்லாது. ஆனால் ஒரு இப்படி பெயின் அல்லது நோன்னு சொல்லி வரும் பொழுது அந்த பெண்ணானவர் தாங்க இல்லாத அளவு பெயின் இருக்கும், அதாவது வலி இருக்கும்போது காட்ட போக நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது சில நேரம் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்கு ஆளாகிறார். ஸ்கேன் பரிசோதனைக்கு ஆளாகும் பொழுது உண்மையிலே ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் எடுத்துக்கணும், அதுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது குடல் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் உண்மையான காரணம் உண்டு. ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணும்பொழுது சில நேரம் சூலகத்தில் ஒரு நீர்க்கட்டி இருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு நீர்க்கட்டின்னு ஒரு சொல்லை கேட்டோன்னு பயந்து விடுவார்கள். ஏன்னா அது கட்டி அடுத்தது ரெண்டாவதாக யோசிக்கிறது புற்றுநோயாக இருக்கலாம்னு சொல்லி அப்படியெல்லாம் பயன். உண்மையாக அவரே ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், சூலகத்தில் நான் முட்டை வருதுன்னு சொன்னேன் தானே, அந்த முட்டைன்னு சொல்கிறது ஸ்கேனில் தான் நாங்கள் பார்க்கலாம், வழியாலேருந்து ஸ்கேனில் பார்க்க தெரிகிறது ஒரு நீர் குமிழி அல்லது ஒரு நீர் கட்டி மாதிரி தான் முட்டை உருவாகும். அதுக்கு இந்த விட்டம் ஒரு 1.5 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் போகும். ஆனால் இந்த நீர், அதாவது இந்த முட்டை சில நேரம் வெளியேறாமல் அது சில நேரம் இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்து போகலாம், அல்லது வேறு சில நேரம் முட்டை வெளியேறின பிறகும் அதில் நீர் தேங்கி சில நேரம் வரலாம். அது சாதாரணமாக ஒரு வட்டத்தில் ஒரு காலத்தில் ஏற்படுற ஒரு விஷயம். அப்போ அதை அதாவது நாங்கள் வயிற்று வலின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நீர்க்கட்டி தெரியும். நீர்க்கட்டி ஏன்னா அந்த அப்படி நீர்க்கட்டி போல் அப்படி தெரிஞ்ச உடனே ஸ்கேனில் அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்தோடனே அவர்கள் யோசிப்பார்கள் இதுதான் காரணம், இது உடனடியாக சத்திர சிகிச்சை மூலமாக அகற்றணும் அப்படின்னு பயந்துவிடுவார்கள். ஆகவே ஒரு வலின்னு சொல்லி போய் ஸ்கேன் செய்ய ஒரு நீர்க்கட்டின்னு சொல்லி வந்தால் அது எங்களால் தான் அதை பார்த்து சொல்ல முடியும் என்னன்னு சொல்லி பயப்பட வேண்டாம், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. ஏனென்றால் அப்படி ஒரு பயத்தோடு வருபவர்களுக்கு நாங்கள் இல்லை இது பிரச்சனையில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மனதிலிருந்து சில நேரம் மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெறும் பொழுது எத்தனையோ பேரோட கதைச்சு பயந்து வைத்தான் வருவார்கள். ஒரு கட்டி வந்துட்டுது, இது ஏதோ பிரச்சனையானது, நோவுக்கும் இது காரணமாக இருக்கலாம், இது ஆப்ரேஷன் செய்யணும், இந்தலாத்தோடையும் வருவார்கள். ஆகவே அந்த கட்டி என்று சொல்லி ஒன்று வந்தால் உடனடியாக அது ஒரு மிகவும் பயங்கரமானது, புற்றுநோய் அப்படின்னு எல்லாம் சொல்லி பயப்படாமல் ஒரு கைனகாலஜிஸ்ட் அல்லது இந்த நோயல் நிபுணருக்கு காட்டி நீங்கள் சொல்லி அவருடைய உரிய அறிவுரையை எடுக்கும்போது இந்த பயத்திலிருந்து நீங்கள் மீளலாம். அப்போ அந்த கட்டின்னு சொல்லும் பொழுது சூழ கட்டின்னு சொல்லும்போது இப்போ 5, 6, 7 சென்டிமீட்டருக்கு பெரிதாக இருக்கும் பொழுது அல்லது அது சாதாரணமாக நீர்க்கட்டி இல்லாமல் வேறு அது உள்ளடக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும் பொழுது வேறு அதாவது 2 பக்கமும் பெரிதாக இருக்கும் பொழுது அல்லது அதை நாங்கள் அமர்த்தி அல்லது பார்க்கும்போது இதுதான் அந்த வலிக்கு காரணம் என்று சொல்லி இருக்கும்போது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வருகிறது. அது அடுத்த கேள்வி கேட்பார்கள், இதை மருந்து மூலமாக கரைக்கலாமா? இதை கரைப்பதற்கென்று சொல்லி மருந்து என்று குறிப்பிட்ட ஒன்று இல்லை என்றாலும் சாதாரணமாக 5 சென்டிமீட்டருக்கு குறைவான கட்டி எப்போவுமே இந்த சத்திர சிகிச்சை மூலமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் முடிவெடுத்தால் நாங்கள் அதை கரைக்கிறதா அல்லது இல்லாமல் பண்ணுவதற்கென்று கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவம் குடும்ப கட்டுப்பாடும் இல்லை. திருப்பியும் அதுக்கு தான் வரேன், அது ஹோமோன் வில்லை. அது ஹோமோன் வில்லை கொடுக்கும்போது அந்த சூழத்தின் தொழிற்பாடை அது நிறுத்தி வச்சிருக்குன்றதான் அந்த அடிப்படை விடயம். அப்படி இருக்கும்போது அந்த இது சுருங்கி போகலாம்ன்றதான் அந்த நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆகவே அந்த நாங்கள் சில நேரம் அந்த குடும்ப கட்டுப்பாடு வில்லையோ ஒரு 3 அல்லது 6 மாதம் அப்படி ஒரு குறிப்பிட்ட மாத கணக்கில் குடிச்சிட்டு வாங்கோ என்று பார்க்க நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். அந்த 5-6 சென்டிமீட்டர் இருந்தால் அது அதால் ஒரு நோவும் இருக்கவில்லை, அவர் அதில் வேறு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த மருந்தை கொடுத்தோம்னா அது சுருங்கி போயிடும். அப்போ நாங்கள் அதை ஒரு சத்திர சிகிச்சை வேண்டிய அவசியம் ஏற்படுறதுன்னு இல்லை. ஆகவே மருந்துன்னு சொல்லும்போது அந்த ஹோமோன் வில்லை தான் ஒரு மருந்து.
ஆப்ரேஷன் அதாவது சத்திர சிகிச்சை மூலமாக அகற்ற வேண்டும் என்றதை தீர்மானிப்பது நாங்கள். அதுக்கான மிகவும் பயங்கரமான பெயின், அதாவது வந்து வலி, சில நேரம் பிள்ளைகள் வருவார்கள் மிகவும் பயங்கரமான வலி, பார்க்க ஒரு தண்ணி கட்டி உருவாகி அது சில நேரம் முறுக்குப்பட்டு, அப்போ எங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த வலிக்கு காரணம் இதுதான். உடனடியாக நாங்கள் சத்திரேஷன் அப்போ யாரும் அது வந்து ஒரு மிகவும் அவசரமான ஒரு அது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அது ரேராக, அதாவது வந்து ரேராக தான் அப்படி வாருது. ஆகவே அதை நாங்கள் இங்கே பார்த்து நாங்கள் அது முடிஞ்சோம். ஆகவே சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுப்பது நாங்கள் பல்வேறு விதமான காரணிகளை வெற்றி எழுதிய எல்லோரும் பேப்பர் மாதிரி எப்போவுமே சத்திரச்சியில் தான் அது முடியணும்னு சொல்லி இல்லை. மாதவிடாய் காலப்பகுதி அல்லாத காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கான மிக முக்கிய காரணமாக நீங்கள் வலியுறுத்திய விடயம் இந்த சூலகம் மற்றும் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளாக இருக்கின்றது. இவை வெறுமனே வயிற்று வலிக்கு மாத்திரமல்லாது அதிகரித்த இரத்தப்போக்கு மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிக்கும் காரணமாக அமைகின்றது என்பதை ஆரம்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். இதற்கு அடுத்து இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து விடயங்களும் திருமணமாகாத இளம் பெண்களுக்குரிய விடயமாக இருக்கின்றது. மாதவிடாய் சுழற்சியாக இருக்கட்டும், குருதிப்போக்கின் அடிப்படையிலாக இருக்கட்டும், அல்லது அதற்கான தீர்வுகள், வெள்ளைப்படுதல் போன்ற அனைத்து விடயங்களும் வந்து திருமணமாகாத இளம் பெண்களுக்குரிய விடயங்களாக இருந்தது. இதை தாண்டி திருமணம் செய்து கொள்ளாத ஒரு குறித்த வயதை தாண்டிய பெண்களுக்கும் இத்தனை விடயங்களும் பொருத்தமாக இருக்கும். நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும். இது அந்த பருவமடைந்த இளம் பெண்கள் என்று சொல்லி நாங்கள் கதைத்தாலும் இந்த 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 அதாவது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் என்று சொல்கிறோம், அதாவது இனப்பெருக்கம் செய்கிற காலம். அப்படி சொல்ல போனால் ஒரு 15-16 வயதில் இருந்து ஒரு 35-40 வயதான காலம் தான் அந்த ரீப்ரொடக்டிவ், அதாவது வந்து சாதாரணமாக உடம்புல தொழிற்பாடுகள் இனத்தை பெருக்குவதற்காக நடந்து கொண்டிருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஆனால் இந்த வெள்ளப்படுற தன்மை, இந்த சூழத்தில் சின்ன கட்டியல் உருவாது, அது கொஞ்சம் ஒப்பீட்டளவில் நாங்கள் கூடுதலாக காரணம். ஏனென்றால் நான் சொன்னேன் தானே, அந்த அவர்களுடைய சக்கரங்கள் நடக்க சில நேரம் நாங்கள் ஸ்கேன் செய்யும்போது சில நேரம் அவையில் தெரியலாம். ஆனால் அதுக்காண்டி அது எல்லாமே அப்நார்மல், அதாவது அது வந்து ஒரு வருத்தம் நோய் என்று சொல்லி பயப்படுறதுக்கு இல்லை. அடுத்தது அந்த கர்ப்பப்பை கட்டின்னு சொல்லி ஃபைப்ராய்ட், அது வந்து பொதுவாக இளம் பெண்களில் அடிக்கடி வாரதுன்னு இல்லை. வயது போகும்போது தான் அந்த கர்ப்பப்பையில் வர ஃபைப்ராய்ட்னு சொல்கிற கட்டி வரும். அது வந்து வர தன்மை வயது போகும்போது தான் வரும். அதை வந்து 25-30 அப்படி போகுங்க தான் அது வரக்கூடிய தன்மை கொஞ்சம், அதாவது கூடன்னு சொல்லி சொல்கிறோம். ஆகவே அநேகமாக இந்த இனப்பெருக்க காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பொதுவான பிரச்சனை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்று நான் சொல்லுகிறேன். ஆம் டாக்டர். எவ்வாறு நாங்கள் உணவு உட்கொள்ளுகின்ற போது இந்த உணவு சமிப்பாடாக இருக்கட்டும், சுவாச தொகுதியினுடைய தொழிற்பாடாக இருக்கட்டும், அதே போல் தான் இந்த இனப்பெருக்க தொகுதியினுடைய செயற்பாடாகத்தான் இந்த மாதவிடாய் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இதன் போது நாங்கள் ஒரு அசாதாரண அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்ற போது அந்த மாற்றங்கள் குறித்து அதிக அக்கறையை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அது ஒரு பெண்ணினுடைய கருவுறுதல் மற்றும் அது சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதை குறித்து தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி அனைத்து விடயங்களும் தெளிவினை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களோடு இணைந்து நமக்கு புரியும் வகையில் மிக எளிமையாக பல்வேறு விடயங்களை தந்திருந்தார் கொழும்பில் பணிபுரிகின்ற மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே திருமணமாகாத பருவம் அடைந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.